முதலமைச்சர் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இது ஒரு நேச்சுரல் கொராலரி அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். முதலமைச்சர் அந்தஸ்துல இருக்கிறவங்களுக்கு இந்த NSG கமாண்டோஸ் உள்ளடக்கிய Z+ பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற முக்கிய செய்தியும் நம்ம பார்க்கின்றோம். பாக்கி சார், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். இந்த Z+ பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அதில் நேஷனல் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த NSG கமாண்டோஸ் அங்கம் வகிப்பாங்க இல்லையா? அது நம்ம அவர் ஏற்கனவே Y பிரிவு பாதுகாப்பில் இருக்கிறாரு. இப்போ முதலமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே Z+ பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு வளையம் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ முதலமைச்சர் அந்தஸ்தில் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு Z+ பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. உங்கள் இன்சைட் சில வியூஸ் ஆன் திஸ்? இதுல கருப்பு பூனைகள்ன்ற படை இருக்கும். கூடுதல் பாதுகாப்பு தற்போது வழங்கப்படுகிற பாதுகாப்பை விட முதலமைச்சர்களுக்கு உண்டான மரபு ரீதியா தரப்படுகிற பாதுகாப்பு அவருக்கு தரும். 3 வளையம்னு சொல்லுவாங்க. நான் கரெக்ட், 3 வளையம் பாதுகாப்பு அவருக்கு கலந்து கொள்ளுகிற பொதுக்கூட்டங்கள்ல பொது நிகழ்வுகள்ல 3 அடுக்கு பாதுகாப்பு எல்லாம் கூட சில சமயம் போடுவாங்க. அது தேவையை கருதி பொதுவாக இவர்களுக்கு முதலமைச்சர் என்கிற முறையில இந்த Z+ பாதுகாப்பு தரப்படுகிறது. மரபாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் தர்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, இந்த Z+ பாதுகாப்பு அப்படிங்கிறது ரவுண்ட் த கிளாக் ப்ரொடெக்ஷன். அவங்களுக்கு வந்து எல்லா நேரமும் அவங்கள சுற்றி இந்த பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறது இருக்கும். சீரியஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் ஒரு சிலருக்கு இருந்தால் அவங்களுக்கும் கூட வழங்கப்படுற தருணங்கள்லாம் நம்ம பார்க்கின்றோம். இதில் 22 பர்சனல்ஸ் குறைந்தபட்சம் இருப்பாங்க. Z மற்றும் Z கேட்டகரியில் 4 நேஷனல் செக்யூரிட்டி கார்டு கமாண்டோஸ் இருப்பாங்க. லோக்கல் போலீஸும் கூட இதில் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதில் CRPF இல்லை ITBP சேர்ந்த அந்த பிரிவுகளை சேர்ந்த வீரர்கள் இருப்பாங்க. மொபைல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய இல்லங்களில் இப்போ முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸில் ஸ்டாட்டிக் செக்யூரிட்டி எந்நேரமும் பாதுகாப்பு வழங்கப்படுற செக்யூரிட்டி இருக்கும். அதே போல் 1 புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் குறைந்தபட்சம் மேலே கூட இருக்கலாம், குறைந்தபட்சம் ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் இருக்கும். பைலட் எஸ்கார்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். நான் புரிஞ்சுக்கிறேன் 55 Z-ல வந்து 22, Z+ அப்படிங்கும்போது 55 மத்திய படை வீரர்கள் இருப்பாங்க. 24 மணி நேரங்களும் அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்படும். அவங்க இயல்பாக இந்த படை வீரர்களுடைய கண்காணிப்பு வளையம் இல்லாமல் வெளியேறி ப்ரைவேட் விசிட்ஸ் எல்லாம் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது சவாலாக இருக்க முடியும். அவங்க ஒரு இடத்துக்கு வெளியேறாங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச கால அவகாசம் நோட்டீஸ் அப்படிங்கிறது இந்த படை பிரிவுகளுக்கு வழங்கப்படணும். அவங்களோடு முதலமைச்சர் வெளியே போகிறாரு, ஒருவரை சந்திக்க போகிறார் அப்படின்னா டக்குன்னு கிளம்பி போயிட முடியாது. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் பார்க்கின்றோம். நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய NSG கமாண்டோஸ் அவங்களுக்கு 10க்கும் மேற்பட்ட கமாண்டோஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கின்றோம். ரவுண்ட் த கிளாக் எல்லா நேரமும் 24 மணி நேரமும் கண்கொத்தி பாம்பாக முதலமைச்சரை இந்த Z+ பாதுகாப்பு வளையம் என்பது கண்காணிக்கும், கவனிக்கும், பாதுகாப்பு வழங்கும். அவங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஹையஸ்ட் அப்படின்னு இது ஐ திங்க் திஸ் இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தா SPG அப்படிங்கிறது பிரதமர், குடியரசுத் தலைவர் இவங்களுக்கெல்லாம் வழங்கப்படுது. அட்லீஸ்ட் பிரதமருக்கு வழங்கப்படுறதை பார்க்கின்றோம். செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது Z+ தான். அடுத்து Z கேட்டகரி. செகண்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தா Z+ பாதுகாப்பு என்பதை நாட்டிலேயே செகண்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா Z+ என்பது குறிப்பிடத்தக்கது. மணிகண்டன் நினைஞ்சிருக்கிறார் நம்மோட. ஓகே மணிகண்டன், ஓவர் டு யூ. சாலமன் நினைஞ்சிருக்கிறார். ஐ எம் வெரி சாரி சாலமன், இது பற்றிய விவரங்களை விரிவாக சொல்லுங்க. முதல்வர் விஜய்க்கு கான்வாய் வாகனம் ஏற்கனவே வந்து கொடுக்கப்பட்டிருந்த நிலையில அவருக்கு முன்னதாக Y பிரிவு பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது இன்று காலை முதலே அவருக்கு Z+ கேட்டகரி என்ற பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு நாட்டினோட ஒரு மாநில முதல்வர் வந்து ஒரு பதவியேற்றால் அவருக்கு Z+ கேட்டகரி இந்த பாதுகாப்பானது வழங்கப்படும். அதன் அடிப்படையிலேயே தற்போது Z+ பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த Z+ பிரிவு பாதுகாப்புல மொத்தம் சுமார் 55 பாதுகாப்பு பணியாளர்கள் இந்த பிரிவுல கீழே பாதுகாப்பு பணியில இருப்பார்கள்.
இதுல 10க்கும் மேற்பட்ட தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோக்கள் வந்து இடம்பெற்றிருப்பார்கள், அதாவது NSG என்று கூறுவார்கள். அதே போன்று அவர்கள் வந்து நவீன MP5 என்ற ரக துப்பாக்கிகள் மற்றும் நவீன தகவல் தொடர்பு சாதனங்களை கொண்ட பயிற்சி பெற்ற கமாண்டோக்கள் வந்து இந்த பாதுகாப்பு பணியில இருப்பாங்க. அதே போன்று புல்லட் ப்ரூஃப் வாகனங்கள் வழங்கப்படும், பைலட் வாகனங்கள் மற்றும் தங்கும் இடத்துல தொடர்ச்சியாக 24/7 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில இவர்கள் ஈடுபடுவார்கள். ஏற்கனவே முதல்வர் விஜய்க்கு வந்து Y பிரிவு பாதுகாப்பானது ஏற்கனவே அச்சுறுத்தல் காரணமாக அவருக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்டிருந்த நிலையில முதல்வராக அவர் பொறுப்பேற்றவுடன் அவருக்கு கான்வாய் வாகனமானது கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அவருக்கு இன்று காலை முதலே Z பிரிவு பாதுகாப்பானது கார்கள் வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.